என்னடா இப்பதான் நண்பங்கிற ஞாபகமா வந்திருக்கு போல. என்ன மச்சான் இப்படி பேசுற? அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஏதோ பெரிய இவன் மாதிரி சொன்ன. மச்சான், யார் போனாலும் நான் உன் கூட தான்டா இருப்பேன், டெய்லி கால் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு பண்ற? டேய், அது கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆயிட்டேன்டா. ஆமாம், உனக்கு மட்டும்தான்டா ஒர்க் இருக்கு, எங்களுக்கெல்லாம் ஒர்க் இல்லை பாரு. டேய் கோச்சுக்காது மச்சான். டேய், என்ன அமைதியாக சாப்பிட தெரியாதா? சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? காதில் விழாதா உனக்கு? யார் மச்சான் அது? அப்பாவா? ம் எங்கள் அப்பா இதுக்கு என்ன திட்ட போகிறாரு? அது என் அண்ணன் தயோங். ம், ரொம்ப கோல்டான டைப்போ? கோல்டான டைப் மட்டும் இல்லை மச்சான், அது ஒரு ஆன்டி ஹியூமனாய்ட் ரோபோ. என்னடா சொல்கிற? மனுஷன் மாதிரி இருக்கோ மிஷின். அதுக்கு சத்தம் வந்து பிடிக்காது, யாராவது சிரிச்சு பேசினா அதுவும் பொறுக்காது, சிரிக்கவே தெரியாது. இவனெல்லாம் கொண்டு போய் ஒரு நல்ல மியூசியமில் வைக்கலான்னு இருக்கேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா, இவனுக்கு அமைதி தான் பிடிக்கும். சைலண்ட்டாக இருக்கணும்னா ஒன்று அது எக்ஸாம் ஹாலாக இருக்கும், இல்லை லைப்ரரியார் மியூசியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மியூசியம் தாண்டா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மனித உருவில் இருக்கும் மிஷின்னு ஒரு நேம் போட மாட்டி இக்க வச்சோன்னு வைக்கி, இவனை பார்க்குறதுக்குன்னே டெய்லி ஆள் வரும். நான் ப்ரைவேட்டாக மியூசியம் ஆரம்பித்து சம்பாதிக்கலான் இருக்கேன். டே, எதுக்குடா அண்ணனே கலாய்க்கிற? பின்ன சண்டே கூட லீவ் விடாமல் வேலை சொல்லி கொள்கிறான்டா. பாவம், அந்த எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பாடுபட போகிறாங்களோ எனக்கு தெரியல. சரி விட்றா, பார்த்துக்கலாம். டேய், ஆஃபீஸ் போனேன்னு சொல்லிட்டுருக்கேன், இன்னும் பேசிகிட்டு இருக்க? வரேன். சரிடா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி. பார்ட்னர் எந்திரிச்சிருப்பாளான்னு தெரியலையே. சரி, கீழே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னரை பார்க்கணும். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் சாரா. என்ன இந்த பக்கம்? டாடி, என்ன கேட்குறீங்க? இது நம்ம வீடு. ஆமாம்ல. இல்லை, நீ எங்கே பொண்ணா இல்லை என் மச்சானோட பொண்ணான்னு தெரியலையே. என்னப்பா சொல்கிற? அப்புறம் காலையில் எந்திக்கும் போது இங்கே இருக்க, அதுக்கப்புறம் முழுக்க அவங்க வீட்லேயே போய் நீ உட்காந்துடுற. விடுப்பா விடு. சரிம்மா, என்ன டிஃபன்? இட்லி சாம்பார். இட்லி சாம்பாரா இன்னைக்குமா? ஏண்டி அம்மா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. எப்போ பாரு இட்லி சாம்பார்னு. இன்னைக்கு எனக்கெல்லாம் வேணாம், நான் பார்ட்னர் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன். பார்ட்னரா? அதாம்மா, லாவண்யா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னுமா புரியல? எங்களுக்கு அந்த வீட்டில் போய் கொட்டிக்கணும், அப்போ தான் அதுக்கு சாப்பாடு தொண்டையில் இறங்கும் போல இருக்கு. கொடுத்து வச்சவ என் பொண்ணு உன் சமையலேருந்து தப்பிச்சிட்டா. நான் தான் 25 வருஷமாக இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்போ வாய் மட்டும் சாப்பிட போகிறீங்களா இல்லையா? சாப்பிட்றேம்மா, சாப்பிட்றேன். எனக்கு அது கொம்பு. ரெடி, என்ஜாய். நீ வேற ஏன்டா, சரி போயிட்டு வா. குட் மார்னிங் ஆண்டி. கரெக்டாக கொட்டிக்கிற நேரத்துக்கு வருது பாரு. டே அதிக பிரசங்கி, என்னடா சொன்னா? ஒன்று சொல்லலை. ஆமாம், என் பார்ட்னர் எங்க? அவளா? தூங்கிட்டு இருக்காளா? சரி, நான் அவளை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆண்டி, சமையல் வாசனை அங்கே வரைக்கும் தூக்குது. என்ன பண்ணியிருக்கீங்க? ஓ, எனக்கு பிடிச்ச பொங்கல் தான் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸ்வீட் ஆண்டி, இருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன். மா, இவளுக்கெல்லாம் எதுக்குமா சோறு போடுற? எப்போ பாரு சோறுன்னு. டேய், எதுக்குடா அப்படிலாம் பேசுகிற? ஜாராவும் நம்ம வீட்டு பொண்ணு தான்டா. உன் பொண்ணும் இவ்வளோ சேர்ந்து பண்ணுற அராத்திருக்கே, நீ தான் இந்த ரெண்டையும் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் வெளியே போய் கேளு, இதுங்க பண்ணுற அராத்தெல்லாம் தெரியும். என்னடா அது அராத்து இதுன்னு? போய் மூடு. இவங்களை சொல்லிடக்கூடாதே, உடனே பறிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே. ஆமாடா, அப்படிதான் வருவோம். சரி ஆண்டி, செம்ம டேஸ்டாக இருக்கு. இப்படியே அவங்க சமையல் சாப்பிட்டேன்னு வைங்க, சீக்கிரமாக நான் குண்டாயிருவேன் போல. சரி, நான் போய் பார்ட்னர் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் தேவையில்லை, நான் வந்துட்டேன். வந்துட்டியா? சரி உட்காரு. என்ன, நீ சாப்பிடல? இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன், நீ சாப்பிட்டு வா. கஃபே வர போகணும்ல, சிமின் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் கரெக்டு தான். ஏன் பார்ட்னர், சிமின் தனியாக கஷ்டப்படுவான்ல? அவன் இங்கே கஷ்டப்படுறான், அவன் இல்லைனா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் தானே நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆமாம், சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம்.
அப்பா! ஒரு வழியா வந்தாச்சு. இவளுங்க என்ன இன்னும் காணோம்? வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஐயோ! ரொம்ப கோவமா இருக்கானோ? விடு பார்த்துக்கலாம். குட் மார்னிங் மச்சான். அ கஃபே ஓனர்ஸ்ன்னு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கா? வர டைம் பாரு. 10 மணிக்காடி வருவீங்க? சாரிடா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ம். எப்ப பாரு இதே சொல்லு. அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. மச்சா, எனக்கு ஒரு காஃபி. ஏய்! இப்பதானே வீட்ல எப்படியோ கொட்டிட்டு வந்திருப்ப. டேய் ப்ளீஸ்டா. அ எனக்காக. ப்ளீஸ். ஆ சரி. கோச்சுக்காத. பண்ணி தொலைக்கிறேன். ம். வெரி குட் மச்சான். ம். என்னடா ஒரு காஃபி போட இவ்ளோ நேரமா? இருடி. ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆ இது காஃபி பவுடர் காலி ஆயிடுச்சு. அதான் ஸ்டோர் ரூம்ல இருக்குமே போய் எடுத்துட்டு வா. ம். ஸ்டோர் ரூம்ல இருக்கேன். ஹைட் பத்த மாட்டேங்குது. இதுக்கு தாண்டா சொல்றது கொஞ்சமாவது வளரணும்னு. பார்ட்னர், இவனெல்லாம் எதுக்கு இதுல நீ வந்து பார்ட்னரா போட்டுட்டு இருக்க? பாரு, ஒரு காஃபி பவுடர் எட்டி எடுக்கிறது கூட எனக்கு ஹைட் பத்தல. விடு. நம்ம பையன் தானே. இருடா வரோம். ஒரு காஃபி தூள எட்டி எடுக்க துப்பில்ல. நீலாம் இப்படிதான் கல்யாணம் பண்ணி. ஏய், காஃபி பவுடருக்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்மந்தம்? ஆ, அதான் வடிவேல் கிட்ட சொல்லுவாங்களே, ஒரு ஆசிட் பாட்டில கூட தொறக்க முடியாது உனக்கெல்லாம் எப்படின்னு. அந்த மாதிரி தாண்டா நீ. ம். ஐயோ! காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆ, நான் போறேன்ப்பா. கோச்சுக்காத மச்சான். உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆ, அது சரி. ம். அப்படியே அந்த டேவும் முடியுது. ஹீரோஸ் 2 பேரும் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் அவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ம். அப்பா செம்ம டயர்டா இருக்கு. எனக்கும் டயர்டா தான் இருக்கு. என்ன ம். அப்படியே இங்கே தூங்கிட வேண்டியதுதான். இல்லையா? ம். எங்க அப்பா கூட காலையில கேட்டாரு, சாரா நீ இங்க என்ன பண்றேன்னு. ஆ? ஏன் அங்கிள் அப்படி கேட்டாரு? அது ஒன்றும் இல்லை. தூங்குற டைம் தாண்டி மற்ற டைம்ல நான் உன் கூடவே சுத்துறேன்னா, அதனால எங்க அப்பா கேட்குறாரு, நீ வந்து நீ நிஜமாவே என் பொண்ணா இல்லை என் மச்சான் பொண்ணான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம், பார்ட்னர் உங்கள் அப்பா வந்துட்டாரா? ஆ, அங்கிள் இன்னும் வரலல்ல. அங்கிள் கூட தான் வருவார். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? அங்கிள், எங்களை பார்த்து உங்களுக்கு குட்டீஸ் மாதிரி இருக்கா? ஆமாம், எது கூப்பிட்டீங்க? ஏதாவது கிஃப்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான். என்னடா? பெரிய கமிட்மெண்ட். அதுக்குள்ளே எங்களால் போக முடியாது. நானும் பார்ட்னரும் இப்படியே இருந்துடுறோமே. ப்ளீஸ். எத்தனை நாளைக்குடா? எங்கே இருந்தாலும் நீங்கள் மேரேஜ் பண்ணி தானே ஆகணும். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ். பா, அவள் தான் சொல்கிறாள், இவங்களுக்குலாம் வேணாம் போ. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. இந்த பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறத நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ம். அப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்ன இது பெரியவங்க கிட்ட பேச்சு? மூடுறியா? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ம். எனக்கும் இஷ்டம் இல்லை, என் பார்ட்னருக்கும் இஷ்டம் இல்லை. அவ்வளோதான். நீ வேணா 2வது கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் 3 நாள் கூட பண்ணிக்கோ. ஆளை விடு. என்னண்ணா இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? என்னதான் பண்ண போறேன்னு தெரியலடா. அதுக்காக இப்படியே விட முடியுமாண்ணே? வயசு பிள்ளைங்கள்ல. அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. என்னது? ஆல்ரெடி நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டோம். மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? அவர் எங்களை மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். யாருண்ணா? அதான் நம்ம ஜாராவும் லாவண்யாவும் ரன் பண்ணுறாங்களே காஃபி. ஆமாம். அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கம்பெனி இருக்கே, கிம் குரூப்ஸ். ஆமாம், கிம் குரூப்ஸ் எம்டியோட பசங்க. ஆ, கிம் அண்ணா பசங்களா? அண்ணா, கிம் அண்ணா பசங்கன்னா அது எதுக்குமா பயப்படுற?
கிம் நமக்கு தெரிஞ்சவன் தானே. கிம்மோட பசங்களுக்கு நம்ம பொண்ணுங்களை கொடுக்குறது தப்பு இல்லையே. இல்லைதானே, நான் அதுக்கு சொல்லலை. பசங்க 2 பேரும் ஒத்துப்பாங்களா? அங்கேயும் இதே பிரச்சனை தான். பெரியவன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். சின்னவனுக்கு கல்யாணம் பிடிக்காதுன்னா இல்லை, இருந்தாலும் அவன் கொஞ்சம் வெகுளித்தனமும் இருக்கான். சரி 2 பேருக்கு ஒரு தாய்ப்பட்டு போடலான் தான் சொன்னான். சரி இதுதான் சாக்குன்னு நானும் நம்ம மச்சான் நம்ம 4 பேர் சம்மந்தி இல்லாமான்னு கேட்பேன். அதாவது 3 பேர் சம்மந்தி இல்லாமான்னு கேட்பேன். ஓகேன்னு சொல்லிட்டான். அதான் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். ஆனால் அவனுக்கு ஒத்துக்க வச்சு தான் ஆகணும். பார்ப்போம், கடவுள் இருக்காரு. நாங்க சரிம்மா. சரி, ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வரல? இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பேசிட்டு வரேன் இப்போ. சரி சரி, வாங்க வாங்க. தலை வலிக்குது. இல்லை, ஏன் இப்போ பாரு மேரேஜ் வர போகிறோம், எப்படி இருக்க போகிறானோ. சின்ன போய் தொலைஞ்சான். அவன் தான் வந்துட்டான் நினைக்கிறேன். வாடா. ஏய், என்ன 2 பேரும் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஜிமினா, ஆல்ரெடி 2 பேரும் கொலை உட்காந்துருக்கோம். நீ வேற எதுவும் சொல்லி வாங்கி கட்டிக்காத. நீ அடிக்க போறியா? நான் அடிக்க மாட்டேன். பார்ட்னர் இருக்க கோவத்துக்கு உனக்கு கொலையே பண்ணிடுவான். மூடு. லாபா அப்படிலாம் பண்ண மாட்டாடி. பண்ண மாட்டாளா? பார்ட்னர் எங்க பையனுக்கு ஒரு சாம்பிள் விடு. டேய் போயிடு. நாங்களே கொலைக்காரில் உட்காந்துருக்கோம். கிட்ட வந்து கழுத்தை வச்சு கொண்டுருவோம். இப்போ எதுக்கு 2 பேரும் எவ்வளோ சூடாக இருக்கீங்க? கூல் கூல் போட கூல். என்னடி ரைம்ஸ்லாம் பேசுகிற? பாரு, எனக்கு ஏதாவது ஃப்ளோவில் வருது பாரு. கொலைக்காரில் இருக்கேன்டா. என்னாச்சு? வேற என்ன, எப்போ போல கல்யாணம் தப்பிட்டான். இந்த அப்பனுங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? எனக்கு என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்க. இப்போ நம்ம தப்பிக்கணும்னா அவங்க சைக்கிள் நீங்கள் கல்யாணம் குதிக்கிறாங்க. ஏன் முடியலப்பா. ஏய், அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்டி. பார்த்தினா எனக்கு எக்கோ கூத்துக்கு என்னமோ வந்ததுன்னு தோணுதுடா. எனக்கே தெரியும்ல எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு. இப்போதான் கசைய ஆரம்பிச்சோம். இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குடா. லைஃப்பை பெருசாக அச்சீவ் பண்ணணும், பெரிய லெவலுக்கு போகணுன்னு இருக்கு. ஆனால் இருந்தால் எப்போ பாரு மேரேஜ்னு அது பெரிய கமிட்மெண்ட் மச்சான். யோசிச்சு பாரு, மேரேஜுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். அதுவே வாழ்க்கை கிடையாதுல்ல. அப்புறம் ஏன் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு தெரியல. அப்பா அம்மா சொன்னா நல்லதுக்கு தாண்டி சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். என்னடா நீயும் அவங்கள மாதிரியே பேசுற? மேபி உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்ல. இல்லை உங்கள் ட்ரீம் சக்ஸஸ் பண்ணிட்டே இருக்கு பண்ணுறவராக கூட இருக்கலாம்ல. எனக்கு சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கையும் இல்லை. நான் அப்படியே ஃப்ரீயாகவே இருந்துடலான்னு நினைக்கிறேன். அதாவது உனக்கு? எனக்கு தெரியல. எனக்கும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஏன்னா அப்பா ரொம்ப சூஸ் பண்ணுறாரு. எங்கே ஓடுங்க? வீட்டுக்கு தான். என்னை வீட்டை விட்டு தரத்துறதுக்கு பிளான் போடாதீங்கடி, நான் பாவம். ஏன் மச்சான், உன் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியாடா? இதுக்காக இதெல்லாம் பண்ண முடியாது. மூட்டை கிளம்பிப்போம். ஏன்னா அப்பா கிட்ட கொஞ்ச நாள் பேசுடா. பாரு, இந்த மேரேஜ் டாபிக்லாம் நான் அங்கிள் கிட்ட பேச வரவே மாட்டேன். அங்கிள் சொல்கிறதான் கரெக்ட். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. போடா, நீ வேற லூஸ் தரமாக பேசிட்டு. பார்ட்னர் இவன் கேட்குறான், நம்ம எங்கேயாவது போகலாம். அதான் ஈவினிங்கு பிளான் சொன்னேன்ல, அங்கேயே போகலாமா? அங்கே தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரி போகலாம். எப்படி இதை சமாளிக்க போறேன்னே தெரியலையே. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான். என்னது கல்யாணமா? பொண்ணு
அதெல்லாம் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க தான். அவங்களுக்கு ஓகே. இல்லை, என் மச்சான் ஓகே சொல்லிட்டான். பொண்ணுங்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். ஆனால் இதை டேக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, வரட்டும், பொறுத்து பேசிக்கலாம். ம், நீ அதுக்கு முன்னாடி எதுவும் உளறிடாத. வந்ததும் அவன் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். சாப்பிடும்போது பேசினா எல்லாத்தையும் தூக்கி பேசிடுவான். சரிங்க, நான் எதுவும் பேசல. ம், சரி.